ஓம் சாயிராம். உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து உனக்கு எந்தவித பயமோ பதட்டமோ வேண்டாம். ஏனென்றால் நீ செழிப்போடு இருக்கும் அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய எதிர்காலமே நானாக இருக்கும் பொழுது எதற்காக பயப்படுகிறாய்? நடப்பது எல்லாம் நன்மைக்கே என நம்பு. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நல்ல காலம் நல்ல நேரம் எப்பொழுது வேண்டாலும் வரும். அது இன்றாக கூட இருக்கலாம். நம்பிக்கையோடு காத்திரு, பொறுமையாக காத்திரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நாளை உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது. இதுவரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு நல்ல நிகழ்வு ஒன்று நாளை நடக்கவிருக்கிறது. சந்தோஷமாக இதை முழுவதுமாக கேள். அதற்கான அறிகுறி நிச்சயமாக இன்றே உனக்கு தெரியும். அமைதியாக என்னுடைய வாக்கை கேட்டு அதன்படி நடந்து கொள். பொறுமையாக காத்திரு. அந்த பொறுமை நிச்சயமாக உனக்கு கனி தரும். எப்பொழுது நீ விழுந்தாலும் தன்னம்பிக்கையோடு எழ வேண்டும். நான் உன் கையை பிடித்து தூக்கும் பொழுது தன்னம்பிக்கையோடு எழுந்து நில். நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் வெற்றியை பிடித்துவிடலாம். எப்பொழுதுமே யாருக்கும் தீங்கு இழைக்காதே. உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். அது உணவாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, எதுவுமே முடியவில்லை என்றாலும் நல்ல வார்த்தைகள் 4 வார்த்தைகளை மற்றவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் வரும் வார்த்தைகளாக சொல். நீ சொல்லும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அது ஊன்றுகோலாக இருந்து அவர்கள் வாழ்வில் அவள் முன்னேறினால் நிச்சயமாக அந்த புண்ணியம் உன்னை வந்து சேரும். உன்னுடைய வாழ்க்கையின் எல்லை எது என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள். எப்பொழுதுமே உனக்கான விடியல் நல்ல விதமாகவே விடியும் குழந்தையே. உனக்கு என்று ஒரு எல்லையை அமைத்துக்கொண்டு அதற்குள்ளவே வாழ நினைக்காதே. எப்பொழுதுமே நீ நினைக்கும் வாழ்க்கை நீ நினைப்பது போல் இருப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினைகளின் வலிமைகள் படி, பாவ புண்ணியத்தின்படிதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிகழ்ந்து கொண்டும் இருக்கும். வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல் இருப்பதில்லை. ஆனால் நீ நினைப்பது போல் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன்னிடம் உள்ளது. அந்த வாய்ப்பு வரும் பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்தி கொண்டு நீ நினைக்கும் வாழ்க்கையை உனக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள். நீ சோர்ந்து போய் இருக்கும் காலத்தில் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசமாக இருக்க முடியாது. சூரியனுக்கே இந்த நிலைமை வந்துவிட்டால் நாமெல்லாம் எம்மாத்திரம்? ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமென்றால் அந்த விஷயத்தை உன்னால் செய்யவும் முடியும், செய்து காட்டவும் முடியும். எனவே கனவு காண், அதை செய்து முடி. வாழ்க்கை வாழ்வதற்கே. வாழ்க்கை என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நம்மளுடைய உழைப்பால் அதை தேடிக்கொள்வது. உன்னுடைய திறமையில் முதலில் நீ கவனத்தை செலுத்து. வாய்ப்பு உன்னை தேடி வரும். மிக பிரகாசமாக உனக்கு துணையாக அப்பா இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பை உனக்கு கொடுக்காமல் விட்டு விடுவேனா? நிச்சயமாக வாய்ப்பு உன்னை தேடி வரும் பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி படிகட்டில் ஏற துவங்கு. ஒவ்வொரு படிகட்டாக நீ ஏறும் பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பாவும் அந்த படிகட்டில் நிற்பேன் உனக்கு முன்பாக என்பதை மறந்து விடாதே. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதில்லை. அதுபோல் உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறேன். நான் எப்படி உன்னை விட்டு விலகுவேன்? உன்னுடைய ஒவ்வொரு அடிக்கும் முன்னும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ வெற்றிக்கான வழியில் செல்கிறாயா என்பதை பார்த்து கொண்டு கவனித்து கொண்டு, என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. உன்னுடைய சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது. அப்படி நினைத்து பார்க்காதே. ஏதோ ஒரு காரணத்தினால்தான் உன் அப்பா உன்னை காப்பாற்றியிருக்கிறார். அந்த எண்ணங்கள் நிறைவேற விடாமல் என்று மகிழ்ச்சிக்குள் மனதை நிம்மதிப்படுத்திக்கொள். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமே நடக்கிறது என்று மனதார நம்பு. உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே இருக்கும்.
கடந்த காலத்தை நினைக்காதே, நினைத்து நினைத்து வருந்தாதே, கண்ணீர்தான் உனக்கு வரும். எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே, பயம்தான் வரும் குழந்தையே. இந்த நிமிடம், இந்த நொடிதான் உண்மை. அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழு. நல்லதையே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நான் சொல்கிறேன் கேள். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு உன் மனதில் இருக்கும் பயத்தை அறவே ஒழித்துவிடு. உன் வாழ்வை ஒளிர செய்ய நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையாகிய உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்வேன் உன் சாயிநாதர்? எப்பொழுதுமே யாரையும் திட்டாதே, சாபம் விடாதே, கெடுதல் நினைக்காதே, மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணாதே. நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும், உனக்கான பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். அது உன் சாயப்பாவின் பொறுப்பு. நீ ஏன் பயப்படுகிறாய் பிள்ளையே? கண்மணியே, உன்னுடைய தேடல் நேரமெல்லாம் முடிந்துவிட்டது. இனி புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நீ தேடி வந்த காலமெல்லாம் முடிந்துவிட்டது. இனி காலமே உன்னை தேடும் நேரம் வந்துவிட்டது. எல்லாம் நன்மையாகவே கைகூடும். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் பிள்ளையே. உன் வளர்ச்சியை அதிகப்படுத்துவேன் நிச்சயமாக. நீ மென்மேலும் சிறந்து விளங்கிட நான் நிச்சயமாக வழிவகுப்பேன். உன்னை பல மடங்கு பெருக பண்ணுவேன். உன்னை சூழ்ச்சியால் வீழ்த்தியவர்கள், துரோகம் செய்தவர்கள் முன் அவர்களே உன் வளர்ச்சியை கண்டு அதிசயிக்கும் வகையில் மேன்மைப்படுத்துவேன் என் பிள்ளையை. அதற்கான தீவிர முயற்சியில் முழு வேகத்தோடும் உத்வேகத்தோடும் ஈடுபாடோடும் உன்னை நீ தயார்படுத்திக்கொள். நல்லது நடக்கப் போகிறது உன் வாழ்வில். வெற்றி வரப்போகிறது உன் வாழ்வில். தங்கமே, உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன்னை நான் சோதிப்பேனே தவிர நிச்சயமாக ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். என் பிள்ளையாகிய உனக்கு வேண்டிய அனைத்தையும் அள்ளி அள்ளி தரவே உன் சாயப்பா ஆசைப்படுவேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை கைவிட்டு விடுவேனா? பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள். உன்னை தூற்றியவர்களும் போற்றுவார்கள். உன்னை ஏளனமாக பேசியவர்களும் உன்னை அண்ணாந்து பார்ப்பார்கள். உன்னுடைய பாசத்திற்காக ஏங்கி தவிப்பார்கள். சந்தோஷமாக இரு. உன் வாழ்வு மாறப்போகிறது. நாளை உனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. இதுவரை வாழ்க்கையில் எதுவுமே நல்லதாக நடக்கவே இல்லை, நிகழவே இல்லை என்று கோபமாக இருக்கும் என் பிள்ளையிடம் பேசவே உன் சாயப்பா இன்று உன் இல்லம் தேடி வந்துள்ளேன். சாயப்பா சொல்வதை முழுவதுமாக கேள். கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி, நல்ல தகவல் வரும். உன் செவிகளில் வந்து விழும். நாளை நீ கண்விழிக்கும் பொழுது அந்த நல்ல செய்தியோடே கண்விழிக்கப் போகிறாய். உன் புத்தியும் சிந்தனையும் எப்பொழுதும் நேராக இருந்தால் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே அமையும் என் குழந்தையே. எனவே புத்தியையும் சிந்தனையையும் சரிசமமாக நிலையில் வைத்துக்கொள், நேராக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் நீ என்ன காரியம் செய்ய ஆரம்பித்தாலும் அதை எப்படி செய்ய வேண்டும், எதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற சூட்சமம் உனக்கு மிக தெளிவாகவே புரியும். முதலில் உன் சாயப்பா மேலிருக்கும் கோபத்தை எல்லாம் விடுத்துவிட்டு உன் மனதை முதலில் சாந்தமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நிம்மதி இருக்கும் இடத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் இன்பமும் எல்லாம் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். சிறிது காலமாகவே எல்லாம் எனக்கு எதிர்மறையாகவே நடக்கிறதே என்று என்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அவரவர் செய்த கர்மாவின்படிதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். கர்மாவை நாமே அனுபவித்துதான் ஆக வேண்டும். யாருமே அதிலிருந்து தப்பவே முடியாது.
நான் ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்தபடி உனக்கான நல்ல காலத்தை உருவாக்குவேன். நல்ல காலத்தை உருவாக்கி உனக்கு நல்ல நல்ல மாற்றங்களை நிகழ்த்துவேன் என்ற வாக்கு உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கிலிருந்து நான் எப்படி தவறுவேன் குழந்தையே? கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இதை கேட்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது. 100% உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். நல்ல செய்தி வந்துவிட்டது என் பிரியமே. நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா வாக்களித்தபடி உனக்கான அந்த நல்ல நிகழ்வு உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இனி இல்லை என்ற சொல்லே உன் வாழ்வில் இல்லாமல் பார்த்து கொள்வேன் உன் சாயி தேவா. நாளை விடியல் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையப் போகிறது. நீ இதுவரை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல தகவல் உன் காதில் வந்து விழும். நற்செய்தி நிச்சயமாக வரும். நற்செய்தியோடு சேர்ந்து உன் சாயப்பாவும் உன் இல்லம் தேடி வருவேன். மகிழ்ச்சியாக இரு. நீ விரும்பியதை எல்லாம் அடைவாய். வெகு நாட்களாக நீ காத்திருந்தது திடீர் திருப்பம் ஏற்பட்டு உன்னிடமே வந்து சேரும். நிறைவேறாத ஆசை ஒன்று கைகூடப் போகிறது. நாளை நடப்பதை பார். நீயே ஆச்சரியப்பட்டு மெய் சிலிர்த்து நிற்கப் போகிறாய். மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்று விடுவாய். நீ காத்திருந்த செய்தி இதுதானே என் குழந்தையே? உன் வாழ்க்கையில் சாய் சங்கல்பத்திற்கு நிறையவே இடம் இருக்கிறது. உன் சாயப்பா உன்னை பார்த்து, என் பொக்கிஷமான என் பிள்ளையிடம் அனைத்து நல்ல எண்ணங்களையும் நல்ல குணங்களையும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். நீயும் அப்படித்தான் நல்ல எண்ணங்களோடு நல்ல குணங்களோடு இருக்கிறாய். உன்னை ஆனந்தத்தில் நான் நிரப்பப் போகிறேன். நல்ல செய்தி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நாளை முதல் உன் வாழ்வில் மாய வித்தைகள் ஆரம்பமாகப் போகிறது. உன் வாழ்வு மாறுவதை நிச்சயமாக நீ உணர்வாய். சந்தோஷமாக இரு. உன் வாழ்வில் நீ வீர நடை போட்டு ஜெயிக்கப் போகிறாய். நாளையே உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. நீ எதிர்பார்க்காத அற்புதத்தை நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு நடத்துவேன், நிகழ்த்துவேன். இனி நீ போதும் போதும் என்றும் சொல்லும் அளவிற்கு நன்மைகள் செய்யப் போகிறேன் சாயிநாதா. உன் வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்றப்படும். நான் உனக்கு கூறும் வாக்கு நிச்சயமாக பலிக்கும் பார். அற்புதம் நிகழத்தான் போகிறது. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உன் வீடு தேடி வரப்போகிறது. சோதனைகளைக் கண்டு துவண்டு விடாமல் தைரியமாக இரு. துன்பங்கள் எல்லாம் மறைந்து இன்பங்கள் மலரப்போகிறது உன் வாழ்வில். இனி சந்தோஷ நிகழ்விற்கு என்றுமே பஞ்சமே இருக்காது. நல்ல அறிகுறி உனக்கு காண்பிப்பேன் நாளை. அந்த அறிகுறி நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். என்னுடைய திட்டம் எப்பொழுதும் பொய்க்காது என் குழந்தையே. ராஜபோக வாழ்க்கையை நிச்சயமாக உன் வாழ்வில் அனுபவிப்பாய். காரணமில்லாமல் என்னுடைய வாக்கு உன் காதில் விழாது. என்னுடைய முகமும் உன் கண்ணில் படாது. எனவே இந்த பதிவு உன் கண்கள் பட்டிருக்கிறது என்றாலே உனக்கு நல்ல நிகழ்வு நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். நல்ல நேரம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். நீ அதிர்ஷ்டசாலிதானே. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. மகிழ்ச்சியான செய்தி கேட்டு முழு நிலவைப் போல உன் வாழ்வு பிரகாசமாக போகிறது நாளை. நீ என்னிடம் உரிமையோடு கேட்ட ஒன்றை நிரந்தரமாக உன்னிடமே சேர்ப்பேன். இது உனக்காகவே. நிச்சயமாக நீ இழந்ததையெல்லாம் வருந்தி இதுவரை தவித்து கொண்டிருந்த உன் நாட்கள் எல்லாம் மாறப்போகிறது. நீ தேடிய காலமெல்லாம் போய் அந்த நல்ல காலமே உன்னை தேடி சுக்கிர திசையை கூட்டிக் கொண்டு வரப்போகிறது. பரிசாக உன் கையில் தரப்போகிறது. இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு. தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றிதான் என் கண்மணியே. வாழ்வில் நான் நினைப்பது நடந்துவிடாதா என்று ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து தவிக்கும் உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன் என்று நீ நினைக்கிறாய்? அது எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு தெரியாதா? உனக்கு எப்படி அதை தராமல் இருப்பேன் உன் சாயிநாதர்?
உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. அதனால் எல்லாமே உன் வாழ்வில் சுகமாகவே நடக்கும் பார். எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் ஒருவரை மறக்கவோ மன்னிக்கவோ முடியவில்லையெனால் அதுதான் உண்மையான அன்பு. நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த ஒன்று இன்று இரவுக்குள் நடைபெறப் போகிறது. நாளைய விடியல் உனக்கான விடியலாகவே இருக்கும், அதிர்ஷ்டமானதாகவே இருக்கும். கேட்ட நொடி முதல் உன் வாழ்வில் ராஜயோகம் ஆரம்பம்தான். இனி உன் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்று செல்வ செழிப்போடு வளமோடும் நலமோடும் வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உன்னை நான் அப்படியே விட்டுவிடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். உன் வாழ்க்கையை சீர்படுத்தி நெறிப்படுத்தி உன்னை நல்ல வழியில் அழைத்து சென்று உன்னை உன் வாழ்க்கையில் பிரகாசமாக வாழ வைப்பேன். நிச்சயமாக வாழ வைப்பேன். அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா இருக்கிறேன் குழந்தையே. காலம் போடும் கணக்கை இறைவனால் கூட மாற்ற முடியாது. அதனால் நல்லதை மட்டுமே நினை. நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. நேர்மறை சிந்தனையோடு எப்பொழுதும் இரு. நான் ஜெயிப்பதற்காகவே பிறந்திருக்கிறேன். எனக்கு துணையாக என் அப்பா எப்பொழுதுமே இருப்பார். என் வாழ்வை நெறிப்படுத்த, என் வாழ்க்கையை வெற்றியடைய செய்ய எப்பொழுதும் அப்பா எனக்கு உறுதுணையாக இருப்பார் என்று நல்ல வார்த்தைகளை உன் மனதிற்குள் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல், உன்னுடைய எண்ணம் போல் அனைத்தும் உனக்கு சுபமாகவே நடக்கும். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மாறிவிடும். சர்வ நிச்சயமாக நல்லதாகவே மாறிவிடும். இதுவரை பொறுமையோடு காத்திருந்தாயல்லவா? உன் பொறுமைக்கான பரிசோடு உன் அப்பா உன் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கிறேன். நிச்சயமாக உன் கனவில் உன்னை பார்க்க வைப்பேன் என்னை. உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடப் போகிறாய். இதுநாள் வரை நடக்காமல் இருந்த உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிகழப் போகிறது, நடைபெறப் போகிறது. உன் வாழ்வில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் சோதனைகளும் நிறைவுக்கு வரப்போகிறது. அது மட்டும் அல்லாமல் உன் குடும்பத்தில் இதுநாள் வரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகப் போகிறது. குழந்தையே, கோபுரத்தில் உள்ள கலசம் போல உன் வாழ்வும் நீயும் ஜொலிக்கத்தான் போகிறீர்கள். பல நாள் துன்பத்திற்கும் வேதனைக்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது. அந்த முடிவை நான் தீர்மானித்து விட்டேன். உனக்காக ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறேன். என் திட்டப்படிதான் எல்லாமே நடக்கும் உன் வாழ்வில். புகழின் உச்சியில் நிற்கப் போகிறாய். உன்னுடைய விடாமுயற்சியும் கடின உழைப்பும் வீண் போகவே போகாது. அதற்கான பலனையும் முழுவதுமாக நீ அடையத்தான் போகிறாய். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். இதுநாள் வரை உன் மனதில் போட்டு குழப்பிய ஒரு விஷயம் தெளிவு பெறப்போகிறது. அது மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களாக உன்னை வாட்டி வதைத்த விஷயம் ஒன்று உனக்கே நன்மையாக முடியப் போகிறது. ஆனந்தமாக இரு. உன்னுடைய கர்ம வினைகள் இன்றோடு அழியப் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றம்தான். உன்னுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும் தருணம் கைகூடி வந்திருக்கிறது. என் குழந்தை நினைத்த விஷயம் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவு பெறப் போகிறது. ஆனந்த கடலில் துள்ளி குதிக்கப் போகிறாய். இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்கேதான். குழந்தையே, எதை பற்றியும் யோசிக்காமல், முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்தாமல், இனி எப்படி வாழப்போகிறோம் என்பதை நினைத்து பயப்படாமல், எதை பற்றியும் யோசிக்காமல் என்று இரவு நிம்மதியாக உறங்கு. நிச்சயமாக உன் கனவில் உன் சாயி தேவா வருவேன், வந்து காட்சி தருவேன். இதோ உன்னுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கான வழி என் கையில் உள்ளது. பெற்றுக்கொள் என் குழந்தையே. நழுவ விடாதே இந்த அற்புதமான பொக்கிஷமான வாய்ப்பை. வாய்ப்பு ஒரு முறைதான் வரும்.
அதை சாதுர்யமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியடைவாய். உன் சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு. நீ என்மேல் வைத்திருக்கும் பக்தியும் பாசமும் இந்த உலகை விட பெரியது. உன்னை என்னுடைய பிள்ளை, சாயிநாதரின் பிள்ளை என்று சொல்லும் பொழுது அந்த மகிழ்ச்சியை என் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அளவிட முடியாத ஆனந்தத்தை நான் உணர்கிறேன் நீ என் பிள்ளை என்று சொல்லும் பொழுது. என் பிரியமான குழந்தைகள், வாழ்க்கையில் நல்ல விஷயங்களில் அடியெடுத்து வைக்கும் காலம் நேரம் எல்லாம் ஒன்றே அமைந்துவிட்டது, வந்துவிட்டது. நீ என்னுடைய குழந்தை. உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை அடியோடு வெட்டி எறிந்து விடு. அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. உன் மனமும் சரி, புத்தியும் சரி பாதி நன்மையை தரும், மீதி பாதி கெடுதலை தரும். எனவே அவற்றையெல்லாம் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. அதை நான் பார்த்து கொள்கிறேன். நிறை குறை என்று எல்லோரிடமும் இருக்கத்தான் செய்கிறது. நம்மிடம் மட்டுமே குறை இருக்கிறது என்று தவறாக நினைத்து கொண்டு உன்னையே நீ தாழ்த்தி பார்க்காதே. உன்னையே நீ கேவலமாக பார்க்காதே. ஏதாவது குறை உன்னுள் இருக்கிறது என்று நீ நினைத்தால் அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய். அப்பொழுது நீ முழுமையாக நிறையாகி விடுவாய். இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று முதலில் வருந்துவதை விட்டொழி. நான் இருக்கிறேன், எதற்குமே வருந்தாதே. என்னுடைய ஆசியும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு என் பிரியமே. பயப்படாதே. நான் உன்னில் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ பிரச்சனைகளை சந்திப்பது உன் பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வருவதற்காகத்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ நம்பியபடி உன்னுடைய பிரச்சனைகள் உன்னை விட்டு விலகும். சாதனைகள் உன் வசமாகும். வாழ்க்கையின் உச்சத்தை எட்டி பிடித்தே விடுவாய்.